ஆறுதல் படுத்திட்டு அடுத்த நிமிஷத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு வலி வரும் பாருங்களேன். தன் பெத்தெடுத்த பிள்ளை மனசு கஷ்டப்படுறத பார்த்து அவ்வளவு வலிக்கும் அவங்களுக்கு. ஆனா வெளியே என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன் இப்படி பயப்படுற, ஒன்றும் இல்லை, உங்க அப்பாவுடையா உங்க தாத்தாவுடையா, அப்படி வெளியே சொல்லிடுவாங்க. அது நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை சொல்லி இன்னொருத்தரையும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க. இன்னொரு அம்மா அப்பாவை, அவங்க வயசானவங்க, அவங்க நாட்கள் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள தேவராஜ்யத்துக்கு போறாங்க, அவங்கள போய் ஏன் கஷ்டப்படுத்தணும்? ஆனா உங்க கணவன் மனைவியினுடைய சூழ்நிலை உடனே சரியாயிரும். நீங்க ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள சரியாயிருவீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? சமாதானமா இருக்கிறாங்களோ இல்லையோ, நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு கஷ்டமாவே இருக்கும். அதனால முடிந்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனையை என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்துல தான் வைக்கணுமே தவிர இன்னொருத்தரிடத்துல. சில